அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல் அந்த நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னால அவையின் ஆத்திச்சூடி, அவை என்ன சொல்லுகிறார் என்பதனை தெரிந்து கொள்வோம். நோய்க்கு இடம் கொடேல், அதாவது நம்முடைய உடம்புல நோய் வருகின்ற மாதிரி நாம் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. நோய் வருவதற்கு இடம் கொடுத்து விடாதே. அப்படின்னா நாம் உண்ணுகின்ற உணவையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவை சொல்லுகிறார். இப்படி இருந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே காலத்திற்கும் வராது. நல்லது, அவ்வாறு இருக்க முயற்சிப்போமாக. அடுத்து இந்த மனதின் குரல், அதுல விசிலிங். விசிலிங் அப்படின்னா என்ன? விசில் சத்தம். நம்ம வாயில விசில் அடிக்கிறோம் இல்லையா, அதுவும் விசில் சத்தம் தான். நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த விசில் சத்தம் கேட்கும். அந்த உடம்புக்குள்ள எப்ப விசில் சத்தம் கேட்கும்னா, நம்ம மூச்சு விடும் பொழுது விசில் சத்தம் கேட்கும். நமக்கு உடம்புல நுரையீரல்ல சளி கோத்துக்குச்சு, மூச்சு விட முடியல அப்படின்னா அந்த விசில் சத்தம் வரும். காய்ச்சலா இருக்கும்போது மூச்சு விடும் பொழுது விசில் சத்தம் வரும். சிலருக்கு பேசும் பொழுதே தானாகவே அந்த விசில் சத்தம் ஏற்படும். இப்படி எந்த காரணத்தினாலாக இருந்தாலும் சரி, இந்த விசில் சத்தம் நமக்கு கேட்கிறது என்று சொன்னால் அதற்கான மருந்து, அந்த விசில் சத்தத்தை நிறுத்துவதற்குரிய மருந்து ஹோமியோபதியில மிக சிறப்பாக இருக்கிறது. அது என்னென்ன மருந்து அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்வோம். ஆர்சனிக் அமால்பம், குரோக்கஸ் செட்டிவா, லாக்டசிஸ், பிளாட்டினா, ட்ரெமோனியம் போன்ற பல மருந்துகள் இருக்கு. நீங்க உங்களுக்கு அது மாதிரி இருக்குதுன்னா நேரடியா போய் மருந்து கடையில கேட்டுறாதீங்க, ஒரு டாக்டரை பார்த்து கேளுங்க. இல்லைன்னா சர்வம் ஹெல்த் கேருக்கு 9176380403க்கு போன் பண்ணுங்க. உங்களுக்கு உரிய ஆலோசனைகளை தருவார்கள் என்பதனை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.